வெல்கம் டு அனிமி தமிழ் சீரிஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மை டிசபிள் ஹில்ஸ் ஒயில் ஹெல்ஸ் செகாப் சீசன் 2 எபிசோட் 26. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் அடுத்தடுத்து வீடியோ போட எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். வாங்க வளன்னு பேசாமல் நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஹீரோ யாரோ ட்ரைனிங் பண்ணப்பட்ட ஒரு மெஜிஷியனால் மட்டும்தான் இந்த அளவுக்கு ஸ்பிரிச்சுவல் பவரை வந்து யூஸ் பண்ண முடியும். அது யாராக இருக்கும்? அவங்க இந்த நேஷனல் வாரில் இருக்க எல்லா பேரையும் கொல்லணும்னு நினைக்கிறாங்களா? இத நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. ஆல்ரெடி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்த ஒரு 2 பேர் வந்து இந்த இடத்துல வீழ்த்தப்பட்டாங்க. அடுத்து வந்துட்டு இங்க இருக்க எல்லாருமே அவங்க வந்து அட்டாக் பண்ணிருவாங்களான்னு சொல்லி ஹீரோ பார்த்துட்டு இருக்கான். "ஜியோசு, உன்ன நான் வந்து இந்த இடத்துல கொல்லப் போறேன். இன்னைக்கு தான் உன்னுடைய கடைசி நாளா இருக்கும். இந்த டிராகன் குடும்பத்த சேர்ந்த நான் உன்ன இந்த இடத்துல கொல்லப் போறேன். இன்னைக்கு தான் நீ சிரிக்கிற கடைசி சிரிப்பா இருக்கும்" அப்படின்னு சொல்றான். வில்லனும் ரொம்ப நக்கலா சிரிச்சுட்டு, "இத நான் ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். நீ ஒண்ணும் பெருசாலாம் எதுவும் பண்ணல சரியா? இந்த இடத்துக்கு வந்ததே ஒரு திட்டத்தோட தான். நான் ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் வந்துட்டேன்" அப்படின்னு சொல்லி அவன் வாயில எதையோ ஒண்ண வச்சு கடிக்கிறான். அத கடிச்சோனே அவனுக்கு தலையெல்லாம் வலிக்குது. ஏதோ பண்ற மாரி தெரியுது. ஒருவேள பவர் அதிகமாகுதுன்னு நெனைக்கிறேன். சொன்ன மாரியே அவன் தலையிலயுமே 2 கொம்பு வருது. அவனுக்கு அளவுக்கு அதிகமான பவர் வேற வந்து கிடைச்சிட்டு இருக்கு. அவன் கை ஃபுல்லா ஏதோ நரியோட அந்த முடி இருக்கும்ல, அந்த மாரி அவன் கையில எல்லாம் வந்துட்டுருக்கு. அவன சுத்தி வந்துட்டு ஒரு சர்க்கிள் வேற கிரியேட் ஆகுது. அவனோட பவர் அளவுக்கு அதிகமா வருது. அங்க இருக்க அந்த டிராகனும் அவன வந்து முழுங்க வருது. ஜியோஸ் வந்து முழுங்க வர சொல்றதுல அவன் கையில வச்சிருந்த அந்த டோக்கனே உடைஞ்சு போயிருது. என்னது நான் ஆர்டர் குடுத்த அந்த டோக்கனே வந்து உடைஞ்சு போயிருச்சா? என்னாச்சுன்னு சொல்லி ஆச்சரியமா பார்க்குறாங்க. ஹீரோ கூட இருக்கவங்கலாம் ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க. அவருக்கு எப்படி இவ்ளோ பவர் அதிகமா கிடைச்சிச்சு? ஹீரோ கூட இருக்குல்ல அந்த பிணைக்கப்பட்ட அந்த டிராகன் பிளட் லைன சேர்ந்த அந்த டிராகன் தான் சொல்லுது. எனக்கு தெரிஞ்சு அவர் இப்ப சாப்பிட்டது அது ஒரு டிராகன் பிளட் லைனா தான் இருக்கும். அவர் ஒரு டிராகன் பிளட்ட தான் சாப்பிட்டுருக்காரு. அதனால தான் அவருக்கு அளவுக்கு அதிகமான பவர் வந்து இப்ப வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ கூட இருக்க அந்த டிராகன் சொல்லுது. இத நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்ல. எம்பரர் எதுக்காக இப்படி வந்து பண்ணணும்? அந்த டிராகன் பிளட் லைன சேர்ந்தவன கொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நினைச்சாரு. அதுக்காக அவரே இந்த அளவுக்கு போவாரா? அப்படின்னு சொல்லி ஹீரோ ஆச்சரியமா பார்க்குறான். இதுக்கு முன்னாடி அப்படி நடந்திருக்கு. இந்த ஜியோசியன் தான் இதுக்கு முன்னாடி ஒரு பேட்டில்லையுமே வந்து வின் பண்ணியிருக்கான். என்னோட ப்ரீவியஸ் லைஃப்லயுமே நான் அவன வந்து பார்த்துருக்கேன். அவன்கிட்ட டிராகன் பிளட் லைன் வந்து பவர் வந்து இருக்கு. அவன் இங்க இருக்க சுமல் சக்தி எல்லாத்தையுமே அவன் வந்து கண்டிப்பா அழிச்சிருவான். அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோ வந்து ஒரு சாடையா வந்து பார்க்குறான். ஒருவேளை இவன் இங்க இருக்கானே, ஒருவேளை இவன் அவன வந்து கொன்னுட்டானா என்ன பண்றது? அவனுடைய நேம் எல்லாம் ஹீரோ வந்து எடுத்துக்கிருவானே! அது கண்டிப்பா ஹீரோக்கு வந்து போகக்கூடாது. அவனுக்கு முன்னாடி நம்ம அத வந்து எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி பின்னாடி இருக்க ஒரு திட்டத்த வந்து போட்டுட்டு இருக்கான். என்னுடைய பவர் என்ன வந்து காப்பாத்துறது எல்லாமே அந்த ஸ்பிரிச்சுவல் பவர் தான். என்ன சுத்தி ஒரு ப்ரொடக்டிவ் பவர் வந்து நான் வந்து வச்சிருக்கேன். உன்னால என்ன எதுவுமே பண்ண முடியாது. உன்கிட்ட வந்துட்டு டிராகன் லைனுடைய பவர் இருக்குன்னு எனக்கு வந்து முன்னாடியே தெரியும். அது ஒரு வேளை இப்போ உனக்கு வந்து ஆக்டிவும் ஆயிருக்கலாம். எனக்கு அத பத்திலாம் வந்து கவலையே கிடையாது. நான் இன்னைக்கு உன்ன கண்டிப்பா வந்து தோற்கடிச்சுருவேன். உன்னுடைய பிளட் லைன வச்சுட்டு என்ன வந்து உன்னால தோற்கடிக்கவே முடியாது. இது யாரா இருந்தாலுமே இத வந்து அழிச்சிரும். இது வந்து நான் ரொம்ப வருஷமா நான் வந்து ஒளிச்சு வச்சிருந்தேன். இதுக்கு முன்னாடி யாராலயுமே வந்து தாக்கு பிடிக்க முடியாது. டிராகன் பிளட் லைனோட பவரே இருந்தாலும் இதுக்கு முன்னாடி தாக்கு பிடிக்க முடியாது. இந்தா இத வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லி அவனும் வந்து வில்லன பார்த்து அட்டாக் பண்றான். அந்த எம்பரரும் என்ன வந்து யாராலும் தடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி ஒரு சிங்கம் மாரி நின்னுட்டு இருக்கான். உடனே அது மேல போய் ஒரு பிளாஸ்ட் ஆயி அவனுடைய கை, கால் எல்லாத்தையும் தனியா வந்து பிடிச்சிருது. இங்க என்ன நடக்குது? என்னையவே வந்து நீங்க வந்து கட்டுப்படுத்தியெல்லாம் நினைக்கலாம்ல. நான் ஒரு எம்பரர்டா. உங்களாலலாம் என்ன வந்து தடுத்து வந்து நிப்பாட்ட முடியாது. என்ன நீங்க இப்போதைக்கு வேணா பிடிச்சு வைக்கலாம். நான் வந்து ஜியோஸோ உங்கள வந்து நான் வந்து கொன்றுவேன். ஏய் ஃபேரி டாக் என்னுடைய ஆர்டர் எல்லாத்தையுமே நீ வந்து கேட்டாகணும். நீ பொறந்ததுலேருந்தே எனக்கு ஒரு ஸ்லேவா தான் இருக்க. என்ன இதுலருந்து விடுவி. என்ன வந்து நீ இப்ப காப்பாத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவன் கத்திட்டு அத வந்து உடைக்க வந்து ட்ரை பண்றான். அப்படின்னு அவனால உடைக்க முடியல. நீ வந்துட்டு அத உடைக்கலாம் நீ வந்து நினைக்கிறியா? கண்டிப்பா உன்னால அது வந்து முடியாது. ஒரு சில பேர் அவங்களோட பிளட் லைன வந்து அதிகப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தன்னோட இனத்தையே கொன்னு, அதுலேருந்து வர பிளட் லைனுடைய பவர் எல்லாம் அவங்க வந்து சேகரிப்பாங்க. இதனால அவங்களுடைய பவர் ரொம்ப அதிகமா வளரும். அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்கும் அதோடைய பவர் ரொம்ப அளவுக்கு அதிகமா வந்து போயிட்டுருக்கும். என்னால வந்து அந்த டீமன் பிளட்ட வந்து நான் வந்து விரும்பல. எனக்கு ஒரு ஹியூமனா இருக்கணும்னு தான் நான் வந்து நினைக்கிறேன். எனக்கு வந்து அந்த டீமன் மெத்தட் வந்து எனக்கு வந்து தேவையே கிடையாது. நான் அத பின்பற்ற போறதும் கிடையாது. எனக்கு ஆல்ரெடி எனக்கு ஓன் பவரான ஒரு பிளட் வந்து இருக்கு. என்னால அத வச்சே வந்து வாழ முடியும் அப்படின்னு சொல்லி வில்லன பார்த்து சொல்றான். இல்ல அத வந்து எப்புட்றா தப்பிச்சு வரலாம்? அத உடைக்கலாம்னு சொல்லி அவன் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இந்த இடத்துல நீ வந்து இன்னைக்கு சாக தான் போற அப்படின்னு சொல்லி கீழ இருக்கவனும் சொல்றான். உன்னால வந்து என்ன டெம்பரரியா வேணா புடிச்சு வச்சிருக்க முடியும். சுத்தமா வந்து என்ன அட்டாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி மேல இருக்கவனும் சொல்றான். எனக்கு வந்து இது கண்டிப்பா தெரியும். இது தற்காலிகமா வேணா உன்ன வந்து காப்பாத்துமே தவிர, உனக்கு எப்பயுமே இது வந்து லைஃப் லாங் இருக்காது. அடுத்தவங்களோட பிளட் லைன் அது கொஞ்ச நாள் மட்டும் தான் வேலை செய்யும். அப்படின்னு சொல்லி கீழ இருக்கவன பார்த்து சிரிக்கிறான். இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருது. கிங் அளவுக்கு அதிகமான பவர் இருந்துச்சு. அவனோடனா ஒரே அட்டாக்லயே கிங்க வந்து தடுத்து நிப்பாட்டிட்டான். ஒருவேள அவன் அடுத்து அவன் வந்து உடைச்சிட்டு வருவானா? அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். டாட்டா, பாய்.